திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் போட்டியிட வேண்டும். முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெற்ற திருச்சி தெற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். நடைபெறவிருக்கின்ற திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் நமது உயரணிய தலைவர், கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தையும் நாம் ஏகமனதாக இங்கே நிறைவேற்றியிருக்கிறோம். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. திருச்சியில் முதல்வர் ஜோசப் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்று அந்த பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அதிகாரப்பூர்வ அரசிதழ் வெளியானது. திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் போட்டியிட வேண்டும். முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெற்ற திருச்சி தெற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். நடைபெறவிருக்கின்ற திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் நமது உயரணிய தலைவர், கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தையும் நாம் ஏகமனதாக இங்கே நிறைவேற்றியிருக்கிறோம். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. திருச்சியில் முதல்வர் ஜோசப் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்று அந்த பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அதிகாரப்பூர்வ அரசிதழ் வெளியானது. திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் போட்டியிட வேண்டும். முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெற்ற திருச்சி தெற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். நடைபெறவிருக்கின்ற திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் நமது உயரணிய தலைவர், கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தையும் நாம் ஏகமனதாக இங்கே நிறைவேற்றியிருக்கிறோம். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. திருச்சியில் முதல்வர் ஜோசப் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்று அந்த பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அதிகாரப்பூர்வ அரசிதழ் வெளியானது. திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் போட்டியிட வேண்டும். முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெற்ற திருச்சி தெற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். நடைபெறவிருக்கின்ற திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் நமது உயரணிய தலைவர், கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தையும் நாம் ஏகமனதாக இங்கே நிறைவேற்றியிருக்கிறோம். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. திருச்சியில் முதல்வர் ஜோசப் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்று அந்த பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அதிகாரப்பூர்வ அரசிதழ் வெளியானது.